ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு மூக்கடலை அதுக்கப்புறம் முருங்காய் இதெல்லாம் சேர்த்து காரக்குழம்பு அரைச்சி தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் மூக்கடலை முன்னாடியே ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா லைட்டாக அது மாதிரி வறுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சோன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ப்ரான் 65 தான் பண்ண போகிறோம். ப்ரான் 65 செய்கிறது ரொம்பவே ஈஸி. காரத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஆயில் இதெல்லாம் சேர்த்து நம்ம சுருள கிண்டி இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆயிரும் 65. ஒரு சைடு சாப்பாடுமே ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்துடலாமா. இந்த குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். 5லேருந்து 6 தக்காளிக்கு மேலேயே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, அரை முடி தேங்காய் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு முருங்காவுமே ஒரு சைடு கட் பண்ணி வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம சேர்த்து இறக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 5லேருந்து 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்க தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது செஞ்சுட்டாலே ரொம்ப ஈஸி நம்ம செய்கிறது. இதுக்கப்புறம் தாளிச்சோன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம எமர்ஜென்சியாக டக்குன்னு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஆயிரும். இப்போ வந்துட்டு தாளிக்க வேண்டியதுதான். ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இது போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கேஸ் மட்டும் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேம்லேருந்து போடும்போது கையிலலாம் தெரிக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள், ஒரு 2லேருந்து 3-4 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்கு ஒரு 1/4 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மூக்கடலை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்துச்சான்னு சொல்லி பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் தான் வச்சா எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்ச மூக்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு, காரம் எல்லாமே இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா புளி தண்ணி சேர்க்காதீங்க. தக்காளியோடைய புளிப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு இறக்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.